கூட்டணின்னு போனாரு அப்படின்னா இந்த நீங்க அவர் என்னமோ பண்ணட்டும், ஆனா கூட்டணின்னு போனாருன்னா தோல்வி உறுதி. அடுத்து வந்து திமுகவுடைய வெற்றியும் உறுதி. கண்டிப்பா. சரி, கூட்டணி போனா பிஜேபி கூட போனா தோல்வி உறுதி. யாரு கூட கூட்டணி வச்சுக்கிட்டா இவர் வெற்றி பெறும்? அதாவது பாஜக அல்லாத, திமுக அல்லாத, காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கும். அந்த கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபார்ம் பண்ணணும். அந்த கூட்டணி அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நமக்கு பாமக இருக்கு. பாமகவுக்கு நாடாளுமன்றத்துல பாஜக தேவைப்படும். ஆனா சட்டமன்றம்னு வரும்போது பாஜக கூட போய் நிற்கிறது வந்து பாமகக்கும் சூசைட் தான். ஸோ பாமக வந்து சட்டமன்றத்தில் நமக்கு எம்எல்ஏஸ் வேணுங்கிறதுக்காக அவங்க வந்து மோஸ்ட்லி மாநில கட்சிகளோட தான் அவங்க யோசனை போகும். திமுகவோட விடுதலை சிறுத்தைகள் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க, மேக்ஸிமம் உடச்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உடச்சிட்டு வர மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அது விஜய் தான் ஏதாவது பண்ணணும். விஜய் வந்து காங்கிரஸ் அவர் பக்கம் இழுத்து அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் ஒரு வாய்ப்புக்கு விஜய் கூட வந்துருச்சு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளும் வந்துருவாங்க. ஓகே. ஆனா அதுக்கான காங்கிரஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? ரொம்ப கம்மி. திமுக மேல ரொம்ப அதிருப்தி ஆனா தான் அவங்க அப்படி வருவாங்க. ஆனா காங்கிரஸுக்கு அவங்களுக்கு வேணும், சீட்ஸ் வேணும். வந்து ஆல்ரெடி 40க்கு 40 ஜெயிச்சிருக்குது நாடாளுமன்றத்துல திமுக. அவங்கள லூஸ் பண்ற அளவுக்கு விஜய் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கேண்டிடேட் கிடையாது. இவருக்காக இதெல்லாத்தையும் விட்டுட்டு வரணுங்கிற தலையெழுத்து காங்கிரஸுக்கு சுத்தமா இல்லை. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட்டே ஆகாது. விஜய் அவரை யாரோ பிரெயின் வாஷ் பண்ணிட்டு நாங்க விடுதலை சிறுத்தையை இழுத்துட்டு வந்துருவோம், விடுதலை சிறுத்தை எதுக்கு அவங்க வரப்போறாங்க அவங்க கூட? யார் பிரெயின் வாஷ் பண்றாங்க? யாரோ பண்றாங்க, ஆனா பண்றாங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் பண்றாங்க. அதெல்லாம் நம்ம பேரெல்லாம் பர்சனலா சொல்ல தேவையில்லை. ஆனா இந்த பிரெயின் வாஷிங் நடக்குது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.